ஒரு குட்டி விண்டோ ஷாப்பிங் போகலாமா? எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விண்டோ ஷாப்பிங் ஏன் இவ்வளோ ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தா, இதில ஒரு கமிட்மெண்ட்டே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு இது வாங்குறதா, அது வாங்குறதான்னு மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டியதில்ல. எவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு நினச்சு ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. காசே இல்ல அப்படின்னு நினச்சும் ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. போயிட்டு வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படின்னு கில்ட்டி ஆக வேண்டியதும் இல்ல. ஜாலியா அங்க போனா எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, நோண்டி பார்த்துட்டு வர வேண்டியது தான். இதுதான் உண்மையான ரீட்டெயில் தெரப்பி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மைண்டையும் தாக்காம, வாலெட்டையும் தாக்காம, ஜாலியா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துரலாம். நான்லாம் காண்டா இருந்தேன்னா, எப்பவுமே விண்டோ ஷாப்பிங் தான் போவேன். அந்த மாரி தான் இன்னைக்கும் செம்ம காண்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்படியே குட்டியா ஒரு விண்டோ ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. நான் போயிருந்த மால்ல தான் இந்த அந்தரத்தில தொங்குற மரம் இருக்கு. இந்த மரத்த இன்ஸ்டால் பண்றதுக்கு 2,50,00,000 செலவு பண்ணாங்களாம். அத பத்தி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளாக் போட்டிருந்தேன். ஸோ இந்த மரத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ லிங்க்ல டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க.